ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில எதை பத்தி பேச போறோம், யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, சோசியல் மீடியாவை திறந்தாலே ஒட்டுமொத்தமா இன்னைக்கு இவருடைய நியூஸ் தான் ரொம்ப வைரலா போய்கிட்டு இருக்கு. இவர் கொடுத்த பிரஸ் மீட் அப்படி. ஸோ ரவி மோகன் பத்தி தான் நாம பேச போறோம். ஸோ ஆல்ரெடி நீங்க எல்லாருமே அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. அவர் கொடுத்த பிரஸ் மீட். இவ்வளோ நாள் சைலண்டா சாஃப்டா இருந்த ஒரு நடிகரை இவ்வளோ ஆக்ரோஷமா நம்ம படத்துல தான் பார்த்திருப்போம். அதாவது ரீலா பார்த்திருப்போம். இப்ப ரியலா பாக்குறப்போ உண்மையிலே அவருக்குள்ள இவ்வளோ வலிகளும் வேதனைகளும் இருக்கா அப்படின்னு தான் சொல்லி இப்போ எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களுக்குள்ள நடந்த பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்றது எல்லாமே நமக்கு தெரியும். அந்த வகையில பாக்குறப்போ அதாவது எல்லாருமே பாத்தீங்கன்னா ஆர்த்திக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ ரவிமோகன் கொடுத்த அந்த பிரஸ் மீட்டுக்கு அப்புறமா தான் ஃபெமினிசம் அப்படின்னு சொல்லி ஏன் அதை வச்சு எல்லாரும் வந்து கேம் ஆடுறீங்க, ஏன் அதை வச்சு பிளே பண்றீங்க, ஸோ இதுவும் ஃபெமினிசம் தான் அதுவும் ஃபெமினிசம் தான் அப்படின்ற மாதிரி அவர் அதுக்குமே ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து பயங்கர ஒரு கோவமா பயங்கர ஒரு வேதனையோட அவர் பேசியிருப்பார். உண்மையிலே அவர் பேச்சுல வந்து நிறைய வழிகள் தெரியுது. ஸோ எல்லாருமே வந்து ஆர்த்திக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இவரோட சைடுல இருக்கக்கூடிய நியாயத்தை இன்னும் யாரும் பார்க்கல கேட்கல அப்படின்றது தான் அவருடைய மிகப்பெரிய ஒரு ஆதங்கமா இருந்தது. இப்போ அது எல்லாத்தையும் ரவிமோகன் அவர்கள் கொட்டி தீர்த்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கெனிஷா அவரை விட்டு வேற ஒரு கண்ட்ரிக்கு போயிட்டு அவங்க அங்க இருக்கிறதாவும், அதாவது இந்த பிரச்சனைகளால அவங்க வந்து பிரிஞ்சு போனதா ஒரு நியூஸும் வந்துட்டு இருக்கு. பட் அவருமே அதை தான் சொல்லியிருக்காரு. அவங்க போயிட்டாங்க, பட் எங்க இருந்தாலும் அவங்க நல்லா இருப்பாங்க, அதுக்காக நான் இப்படி பேசல அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணி தான் அவர் பேசியிருக்காரு. என்னதான் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் இருந்தாலும் குழந்தைகள் ரொம்ப அதுல வந்து பாதிக்கப்படுவாங்க. பட் குழந்தைங்களை அவங்க ரொம்பவே ஆசையா செல்லமா வளர்த்துட்டு இருப்பாங்க. ஒரு பெண்ணுக்காக இன்னொரு பெண்ணை கண்டிப்பா விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு உலகம் தான் இது. ஆனாலும் எந்த ஒரு பெண்ணுக்காகவும் சரி, எந்த ஒரு உறவுக்காகவும் சரி, தன்னோட குழந்தைங்களை விட்டு கொடுக்காத ஒரு உறவும் ஒரு உலகமும் இதுதான். சோ அப்படி இருக்கிற பட்சத்துல குழந்தைங்க மேல அவர் உண்மையிலே அன்பு வச்சிருக்காரு அப்படின்றது அவர் பேசுறதுல தெரியுது. சோ ஆர்த்தி சைட்ல இருந்து தான் இது வரைக்கும் குழந்தைங்களை பார்க்கவோ பேசவோ அனுமதிக்காம அவ்வளவு அளவுக்கு இவரை டார்ச்சர் பண்ணிருக்கிறதா இவர் சொல்லியிருக்காரு. இன்னும் ஒவ்வொரு ப்ரூஃபா கண்டிப்பா நான் எல்லாத்தையும் வெளியிடுவேன், அவங்க சைட்ல இருந்தே வந்துட்டு இருக்கு அப்படின்லாம் சொல்லி சோ பல வார்த்தைகளால அவரோட வலியை வந்து வெளியில சொல்லியிருந்தாரு. சோ இதை பார்க்கக்கூடிய எல்லாருமே கண்டிப்பா இவர் சைடும் ஏதோ ஒரு நியாயம் இருந்திருக்கு, அந்த அளவுக்கு இவர் வந்து வலியும் வேதனையும் அனுபவிச்சிருக்காரு அப்படின்னு தான் எல்லாருமே வந்து ரவிமோகனுக்கு இப்போ ஆதரவா இருந்துட்டு இருக்காங்க. சரி, இவ்வளவு விஷயங்கள் பேசினாரு, ஓகே. முக்கியமா ஒரு நடிகையை குறிப்பிட்டு பேசினாரே, அவங்களோட பேர் சொல்லாம அவங்களுடைய பெட் நேமை வச்சு சொல்லி பேசினாரு. அதாவது டைரக்டா சொல்லல, பட் இன்டைரக்டா ஒரு வெளிப்படையா சொல்லிட்டாரு. சோ அவங்களோட பேர் வந்து குஷ்பு தான். சோ குஷ்புவை தான் நம்ம வந்து குஷ்பு இட்லி அப்படின்னா நம்ம சொல்லியிருக்கோம். சோ இட்லி நடிகைன்னு சொல்லும் போதே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு குஷ்பு அப்படின்றது. ஏன் அவர் குஷ்புவை இழுத்தாரு அப்படின்னா, ஆர்த்திக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய டைம் வீடியோஸ்ல பேசுறது, இன்டர்வியூஸ்ல பேசுறது, இந்த மாதிரி எல்லா வேலையும் குஷ்பு பார்த்துட்டு இருந்தாங்க. சோ இதுல ஏன் குஷ்பு வந்து இன்வால்வ் ஆனாங்க அப்படின்னா, ஆர்த்திக்கும் ரவிமோகனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதே இவங்க தான். அதாவது ஆர்த்தி ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப நல்ல குடும்பம், இப்படி ஒரு ஃபேமிலி உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரையும் அறிமுகப்படுத்த வச்சு ஃப்ரெண்ட்ஸா பழக வச்சு அது லவ்வா மாறி சோ அவங்க இல்லைன்னா நான் இல்லை அப்படின்ற அளவுக்கு கொண்டு வந்ததே குஷ்பு அவர்கள் தான் அப்படின்னு வந்து ரவிமோகன் சொல்லியிருக்காரு. நல்லா இருக்கும்போது அவங்களோட பேரை நல்ல விதமா சொல்லியிருக்காரு. இப்ப பிரச்சனைன்னு வரும்போது அவங்களோட பேரை இப்படி சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்காரு. சோ உண்மையிலே இந்த கல்யாணத்துல ஆரம்பத்துல ஒரு விருப்பம் இல்ல அப்படின்னுமே இப்ப வந்து சொல்லியிருக்காரு. கையை அறுத்துக்கிட்ட தான் நாங்க கல்யாணமே பண்ணோம், நான் வேணான்னு சொன்னேன், ஆனா என் வீட்லயும் வேணான்னு சொன்னாங்க, நான் கேட்கல, சோ அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அவர் வந்து புதுசா சொல்லும் போது நமக்கே ஆச்சரியமா இருக்கு. இப்படியெல்லாம் கூட ஒரு செலிபிரிட்டிஸ்க்கு நடக்குமா? ஏன்னா அவங்க எவ்வளவு பெரிய ஒரு இடத்துல இருக்காங்க, எவ்வளவு போக்கஸ்டான ஒரு இடத்துல இருக்காங்க. சோ இவங்கெல்லாம் வந்து ரொம்பவே ஜாலியா இருப்பாங்க, பணத்திலேயே புரளுவாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம நிறைய விஷயம் வந்து அவங்கள பத்தி ரொம்ப பாசிட்டிவா ரொம்ப பெருசா யோசிச்சிருப்போம். ஆனா அவங்களுக்குள்ளயுமே நார்மல் ஹியூமனுக்கு என்னென்ன பிரச்சனைகள் நடக்குமோ அது எல்லாமே நடக்குது அப்படின்றது இதுல இருந்து தான் நம்மளால வந்து தெரிஞ்சுக்க முடியுது, பார்க்க முடியுது. சோ இதுல குஷ்புவை வந்து அவர் டைரக்டாவே சாடி பேசியிருந்தாரு. முக்கியமா என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நீங்க வந்து என்னோட சினிமாவில ரொம்ப பெரிய நடிகையா பேர் வாங்கிக்கோங்க, நடிச்சுக்கோங்க, நானே உங்க காலை தொட்டு கும்பிடுறேன், நீங்க அவார்டு வாங்குறீங்களா தாராளமா வாங்கிக்கோங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, சீனியர்ன்ற முறையில நான் வந்து கண்டிப்பா உங்களுக்கு தலைகுனி வேணாம், என்னோட பர்சனல் பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது, உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது, என் பர்சனலா நீங்க டச் பண்ணவே கூடாது, இதுக்கப்புறம் பேசுனீங்கன்னா நான் நானாவே இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி டைரக்டாவே அடிச்சு பேசினாரு ரவிமோகன். சோ அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது நீங்க இதுக்கு முன்னாடி 3 நடிகருடைய வாழ்க்கையை கெடுக்க பாத்தீங்க, கெடுத்திருக்கீங்க அவங்க குடும்பத்தை, இப்ப 4வதா என்னையும் என் குடும்பத்தையும் கெடுக்க வந்துட்டீங்க, என்னை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு, நீங்க எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு தெரியும், நான் சொல்லட்டுமா உங்களை பத்தி அப்படின்னு சொல்லி அவ்வளவு பெரிய ஒரு நடிகையை பத்தி
ரவிமோகன் இவ்ளோ அளவுக்கு பேசும்போது அப்ப எந்த அளவுக்கு பிரச்சனை அங்க ரொம்ப தீவிரமா இருக்கும் அப்படின்றத நம்மளால வந்து ரியலைஸ் பண்ண முடியுது. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா கெனிஷா ஒரு வீடியோ வெளியிட்டு அவங்க ஒரு ஆக்ரோஷமா பேசியிருந்தாங்க. ரவிமோகன் ஒன்னும் குழந்தை இல்ல, சோ அவருக்கு நான் சொல்லியோ இல்ல மத்தவங்க சொல்லியோ அப்படிதான் செய்யணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியம் கிடையாது. அவருக்குன்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு எல்லாமே திறமை இருக்கு. சோ அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சுதான் இதெல்லாம் பண்ணுவாரே தவிர கண்மூடித்தனமா எப்படி ஒருத்தர் பண்ண முடியும்? அங்க எவ்வளவு டார்ச்சர் அவர் அனுபவிச்சிருந்தா இப்ப 2 வருஷமா தான் தான் சந்தோஷமாவே இருக்கேன் அப்படின்றதெல்லாம் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆர்த்தியை பத்தியும் நிறைய விஷயங்கள் அவங்க தப்பா பேசியிருக்காங்க. சோ இன்னைக்கு ரவிமோகன் சொன்னதும் பாத்தீங்கன்னா 14 வருஷம் நான் நிறைய விஷயங்களை பொறுத்துக்கிட்டு இருந்தேன், அதுக்கான ப்ரூஃப் எல்லாம் வந்துட்டே இருக்கு, அது வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லுவேன், மக்களால தான் இன்னைக்கு நான் இருக்கேன், இன்னைக்கு நான் வந்து இந்த அளவுக்கு ஒரு ஆக்டரா வலம் வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னா அது நீங்க போட்ட சோறு தாங்க, நீங்க போட்ட பிச்சை அப்படின்ற அளவுக்கு இறங்கி வந்து ரவிமோகன் பேசியிருக்காரு. உண்மையிலே இந்த மாதிரி எல்லாம் பேசும்போது பாக்குறதுக்கு ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா ஒரு குடும்பம் இந்த அளவுக்கு சிதறி போகுது. சோ அவங்க வந்து வெறும் கணவன் மனைவியா மட்டும் இருந்தா பரவாயில்ல, பெற்றோர்கள் ஆயிட்டாங்க, சோ அவங்களுக்குன்னு 2 குழந்தை இருக்காங்க. சோ அந்த பசங்களுடைய எதிர்காலம் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறிதான் எல்லாரோட மனசிலையும் எழும்புது. இதே மாதிரி தானே நம்ம நார்மல் பீப்புள்ஸ்லுமே நிறைய பிரச்சனைகள் இந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கு, பட் பெருசா வெளியே தெரியறது இல்ல. இவங்க செலிபிரிட்டி போக்கஸ்ல இருக்கிறதுனால இது இவ்வளவு பெருசா தெரியுது. சோ இது வரைக்கும் நடந்த எல்லா பிரச்சனைக்கும் ரவிமோகன் வந்து டைரக்டா எந்த ஒரு ரிப்ளையுமே கொடுத்தது கிடையாது. 2 வருஷம் கழிச்சு அவர் இப்போ இந்த அளவுக்கு பேசுறாரு அப்படின்னா சோ அவ்வளவு அளவுக்கு அவர் வந்து ஹர்ட் ஆயிருக்காரு அப்படின்றதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா ஒரு நல்லா இருக்க ஃபேமிலில இன்னொரு பொண்ணால பிரச்சனை வருது, இன்னொரு நடிகையால பிரச்சனை வருது அப்படின்னா அவங்க எல்லாருக்குள்ளயுமே ஒரு ஒத்துமை இருக்கு. என்ன ஒத்துமை அப்படின்னா அதாவது இன்னொரு குடும்பத்தை பிரச்சனையில மாட்டி விடக்கூடிய ஒரு சில நடிகைகளோட பேர் எப்படி கரெக்டா 3 எழுத்திலே வந்து முடியுது அப்படின்றது நமக்கு தெரியல. சோ த்ரிஷா 3 எழுத்து, கெனிஷா 3 எழுத்து, குஷ்பு 3 எழுத்து, இந்த மாதிரி இன்னும் ஒரு சில நடிகைகள் இருந்துட்டு இருக்காங்க. சோ அவங்களோட பிரச்சனைகள் வெளியில வரும்போது கண்டிப்பா அதை பத்தியும் நாம பேசுவோம். அந்த நடிகைகளோட பேர் எத்தனை எழுத்துல வருது அப்படிங்கிறதையும் கண்டிப்பா நாம சொல்லுவோம். சோ இந்த மாதிரி குடும்பத்துல பிரச்சனை வரக்கூடிய அளவுக்கு தூண்டக்கூடிய நடிகைகளுடைய பெயர்கள்லாம் எப்படி இப்படி 3 எழுத்துல அமையுது அப்படின்னு தான் தெரியல. அதுவும் எல்லாமே இப்படி ஷால அமையறது அப்படின்றது வந்து நம்ம நினைச்சே பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கு. இதுல முக்கியமா ரவிமோகன் இன்னொரு விஷயம் என்ன சொன்னார் அப்படின்னா நான் ரத்த வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு வந்து பிளாக் மேஜிக் பண்ணிட்டு இருக்காங்க, அது எனக்கு நல்லாவே தெரியும், நான் அவங்க கூடவே இருக்கும் போதும் பண்ணாங்க, அவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு அவங்களுக்கு அடிமையா இருக்கணும்னு பண்ணாங்க, அது தெரிஞ்சது எனக்கு, ஆனாலும் என்னால வந்து அதுல இருந்து வெளியில வர முடியல, நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்பவும் அவங்க வந்து நான் நல்லா இருக்க கூடாதுன்றதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதுவும் எனக்கு தெரியுது. சோ நான் வந்து ரத்த வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கேன், பட் மெடிக்கலா டெஸ்ட் பண்ணும்போது எந்த ஒரு பிரச்சனையும் என் உடம்புல இல்ல, எல்லாமே நார்மலா இருக்கு, அப்ப எப்படி இது வரும் அப்படின்னு பாக்குறப்ப இது வந்து கண்டிப்பா பிளாக் மேஜிக், ஏன்னா அவங்க ஃபேமிலியில இருக்கவங்களும் அப்படி செய்யக்கூடியவங்க தாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இந்த வீடியோவை தன்னோட பசங்க பார்க்கணும், ஏன்னா என்னோட பசங்களோட எதிர்காலத்துக்காக நான் லட்சமா செலவு பண்ணி படிக்க வச்சிருக்கேன், கோடி கணக்குல செலவு பண்ணி வீடு கட்டினேன், அது வந்து ஈசிஆர்ல கேட்டு பார்த்தா எல்லாருமே சொல்லுவாங்க என் வீட்டை பத்தி, என் வீட்டுல என்ன நடந்தது அப்படின்றத அங்க அக்கம் பக்கத்துல இருக்கவங்களை கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க எல்லாருக்குமே தெரியும் எனக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி. சோ அந்த வீட்டை பத்தியும் என் பசங்களை நான் எந்த அளவுக்கு பாத்துக்கிட்டேன் அப்படின்றத பத்தியும் எல்லாருமே அங்க சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் ஓப்பனா ரவிமோகன் வந்து மனசுல இருக்கிறதெல்லாம் அப்படியே போட்டு உடைச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த சைபர் புல்லிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தியும் பேசியிருக்காங்க. அதாவது ஆர்த்தி வந்துட்டு ஒரு சில குரூப் எல்லாம் வச்சு அவங்க மூலயமா தான் இவரை பத்தி தப்பா வீடியோஸ் போடுறது, ஏஐல வீடியோ கிரியேட் பண்ணி போடுறது, கெனிஷாவை பத்தி தப்பா போடுறது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் எங்க போனாலும் அதை ஃபாலோ பண்ணிட்டே வந்து அவரை பத்தின ராங் நியூஸ் எல்லாம் எடுத்து போடுறது, இப்படி எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, உங்களுக்கு எல்லாம் அறிவு இல்லையா, வெக்கமா இல்லையா, தூ அப்படின்னு சொல்லி காரி துப்பி இருக்காரு அந்த பிரஸ் மீட்லயே. இப்படி எல்லாம் ஒரு நடிகரால பேச முடியுமா, பண்ண முடியுமா? இந்த மாதிரியான ஒரு கேரக்டரை நம்ம வந்து படத்துல பார்த்திருப்போம், ஆனா ஒரு ரியல் லைஃப்ல ஒரு நடிகர் இந்த மாதிரி எல்லாம் பண்றது உண்மையிலே ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் அப்படின்னு தான் நாம இதை எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாம ரசிகர்களுக்கு ஷாக் கொடுக்கிற மாதிரி ரவிமோகன் இனிமேல் நான் படம் நடிக்க மாட்டேன், என்ன உங்களால வந்து பிக் ஸ்கிரீன்ல பார்க்கவே முடியாது, என்னைக்கு என்னோட பர்சனல் லைஃப் முடியுதோ, என்னைக்கு என்னோட டிவோர்ஸ் முடியுதோ, என் பர்சனல் லைஃப்ல இருக்க எல்லா பிரச்சனையும் நான் என்னைக்கு கிளீன் பண்றனோ அன்னைக்கு நான் என்னோட வேலையை பார்த்துக்கிறேன், அது வரைக்கும் என்னால வேலை செய்ய முடியல, செய்ய முடியாத வேலையை சரியா செய்யாம நான் வந்து தப்பா செய்ய விரும்பல, அதனால இதுல இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து விலக நினைக்கிறேன், இப்போதைக்கு நான் இதுல இருந்து விலக போறேன், சோ இனிமேல் உங்களால என்ன வந்து ஸ்கிரீன்ல பார்க்க முடியாது அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு. சோ இந்த விஷயம் ரவிமோகனுடைய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை கண்டிப்பா ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. உண்மையிலே ஒரு நல்ல நடிகர் தான், அவரை பார்த்தா எல்லாருக்குமே பிடிக்கும், அந்த அளவுக்கு பிடிச்சமான ஒரு முகம் கொண்டவர் தான் அவரு. சோ அவரோட வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது அப்படின்னா அது உண்மையிலே வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா அந்த பெண்ணுடைய பிரச்சனை என்ன, அவங்க வந்து இது வரைக்கும் ஓபன் டாக்கா ஏன் எதுவும் பேசல, எல்லாமே அறிக்கை மூலமா தான் பேசியிருக்காங்க, இவர் கொடுக்குற மாதிரி அவங்க
அவங்க ஒரு பிரஸ் மீட் கொடுக்கலாமே அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. மேபி வெயிட் பண்ணி பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் ஆர்த்தியும் வந்து இதே மாதிரி இவர் மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை முன் வச்சு ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஏன்னா பெண் அப்படின்றதுனால அவங்க சொல்றது எல்லாத்தையும் நம்ம நம்பிட முடியாது. பட் அவங்க சொல்றதை கேட்காமலே இருக்க முடியாது. ரெண்டு தரப்புமே தீர விசாரிச்சு இவங்களுக்கான ஒரு சரியான தீர்ப்பு கூடிய சீக்கிரம் கிடைக்கணும் அப்படின்றதுதான் எல்லாருடைய ஒரு வேண்டுதலாவும் இருக்கு. ஏன் அப்படின்னா இதனால பாதிக்கப்படுறது குழந்தைகள், ரசிகர்கள், ஒட்டுமொத்த மீடியா, அவங்களோட ரிலேஷன்ஸ், கசின்ஸ் இவங்க எல்லாருமே வந்து பாதிக்கப்படுறாங்க. அவங்களோட வேலை பாதிக்கப்படுது. இப்ப ரவிமோகன் வந்து படங்கள் நடிக்கிறத நிறுத்திட்டார் அப்படின்னா அடுத்ததா அவர் என்ன பண்ணுவார் இன்கம்க்கு? ஆல்ரெடி அவர் வந்து ஓப்பனாவே சொல்லிட்டாரு, நான் ரெண்டட் ஹவுஸ்ல தான் இப்ப இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி. சோ அதுக்கெல்லாம் அவர் என்ன வந்து சோர்ஸ் வச்சிருக்காரு, இன்கம் சோர்ஸ் அப்படின்ற மாதிரியும் இதுல வந்து ஒரு மனுஷனுடைய வாழ்வாதாரமே பாதிக்குது அப்படின்றப்ப கண்டிப்பா இது வந்து யோசிக்க வேண்டிய விஷயம் தான். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரவிமோகனுடைய இந்த பிரச்சனை எங்க போய் முடிய போகுது, அவர் கொடுத்த இந்த பிரஸ் மீட் எந்த அளவுக்கு அவருக்கு யூஸ்ஃபுல்லா கை கொடுக்க போகுது அப்படின்றதையும். சோ உங்களோட சப்போர்ட் யாருக்கு, ஆர்த்திகா, ரவிமோகனுக்கா அப்படிங்கிறதையும் மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தின டே பை டே அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.